உடனடி டோர் டெலிவரிக்காக அதிவேகமாக பயணிப்பது சாலை பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறதா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு சேலம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். 10 நிமிஷத்துல டெலிவரி கொடுக்குறோம், 15 நிமிஷம் டெலிவரி கொடுக்குறோன்னு சொல்றாங்க. ஆனா அடிச்சு பிடிச்சி அங்கன்னு சல்லுன்னு வராங்க. நிறைய பார்த்து இவங்க இடிக்கிறது இல்லாம நிறைய பார்த்து இடிச்சு தள்ளி விட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய நடக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா சீல்நாமிட்டி கார்னர் அந்த ரவுண்ட் ஆனதால் நிறைய அந்த மாதிரி நடக்குதுங்க. இந்த மாதிரி இது தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. 10 நிமிஷம் ஆர்டர் கொடுக்குறோம், 10 நிமிஷம் டெலிவரி தரேன்னு சொல்றாங்க. அவனுங்க அந்த டைம்ல டெலிவரி கொடுக்க முடியலன்னா கேன்சல் பண்ணுங்கிறாங்க. அவனுங்க வேலையை தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அடிச்சு பிடிச்சி வராங்க. இவனுங்க வரதில்லாம ஸ்பீடு ரொம்ப ஓவரா வராங்க. பொட்டியில பின்னாடி பொட்டி கட்டிட்டு பேக் மாட்டிக்கிட்டு, அதாவது சைடில் யார் வராங்க, முன்னாடி யார் வராங்க, புறநாடி யார் வராங்கன்னு தெரியாது. அவன் பாட்டுக்கு அந்த டைமுக்கு டெலிவரி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் விசவசையா வராங்க. நிறைய ஆக்சிடென்ட் அதனால நடக்குதுங்க. இதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உடனே டெலிவரிங்கிறப்ப அவங்க வண்டியில் வரப்பையும் ஆபத்து நிறையா இருக்கு. என்னடா கஸ்டமர் அந்த டைமுக்கு தரணுமே, போய் சேர்க்கணுமே, சேர்க்கலனா நமக்கு பேர் இதாயிருமேன்ட்டு அவங்க அந்த இதெல்லாம் வராங்க. நிறைய விபத்து நடக்கிறது கூட வழிமுறை இருக்கு. நான் ஆர்டர் பண்ணுற பொருள் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் வந்தாங்கிறது போதியமானது ஒன்று. எனக்கு 10 நிமிஷத்தில் தான் வரணும் அப்படிங்கிறனால இல்லை. அந்த தொழிலாளர்கள் 10 நிமிஷத்தில் வந்தால் தான் நாம் ஒரு ரேட்டிங் கொடுப்போம். அவங்களோட ரேட்டிங் வச்சு தான் இந்த நிறுவனங்கள் அவருக்கு சம்பளத்தை உயர்த்துறதோ இந்த மாதிரி ஒரு வேலைகளை தொடர்ந்து வச்சுக்கிறதுனால அந்த தொழிலாளர்களும் வேகமாக இது பண்ணுறாங்க. அதனால் சாலை விபத்தாகுது. இதை ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் டைமிங் பண்ணால் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் இருக்கும். ப்ளஸ் விபத்து கம்மியாகும். 10 நிமிஷத்தில் டெலிவரினா அவங்க சொல்லி அவங்க ஆர்டர் எடுத்து அவங்க கொண்டு போகும்போது அவங்க ஒரு அதிக வேகமாக தான் போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவர் சாலை விதிகள் மதிப்பதற்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. 10 நிமிஷத்தில் போனால் தான் நம்ம டெலிவரி பண்ண முடியும். அப்போ தான் நமக்கு அந்த அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது அவர் கண்டிப்பாக அதிவேகமாக தான் போகணும். அப்போ சாலை பாதுகாப்புக்கு உண்டான எந்த வசதியும் கிடையாது. ஒரு இளைஞருக்கு வேலை வாய்ப்புன்னு பார்த்தாலும் ஆனால் 10 நிமிஷத்தில் டெலிவரிங்கிறது உண்மையிலேயே ஒரு ஆபத்தான டெலிவரியாக தான் இருக்கும். குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 10 நிமிஷம் இருக்கும்போது தான் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். இவங்க குறுக்கு பைக் ஓட்டிகிட்டு வரும்போது எங்களால் ரோட்டை கடந்து போக முடியல. அதில் எங்கள் ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைபாஸ் இருக்கிற காரணத்தினால ஏற்கனவே நாங்கள் ரோட்டை கடக்கிற 1/4 மணி நேரம் நிற்க வேண்டியது இருக்குது. எல்லாம் கொத்து வேலைக்கு போகிறாங்க வயசானவங்க. ஆனால் அவங்க இந்த மாதிரி 10 நிமிஷத்தில் இவங்க குறுக்கு வந்துக்கிட்டே இருந்தால் அவங்க எப்படி அந்த டைமுக்கு வேலைக்கு போக முடியும்? அதனால ரொம்ப பாதிப்பு இருக்கு. மக்கள் குரல் நிகழ்ச்சிக்காக சேலம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.